ஹே ஆல், ஒரு சிம்பிளான டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோவிலேயே குட்டி குட்டி ஹேர் டிப்ஸும் ஒரு ஹேர் பேக் ஒன்று கம்ப்ளீட் ஹேர் பேக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். மிடில் ஆஃப் த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஹேர் பேக் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? இது வந்து ஃப்ரைடே மார்னிங். ஸோ இன்றைக்கி நான் ஆஃபீஸ் வந்து லீவ் போட்டிருந்தேன். அதனால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆக்சுவலி நான் லீவ் போட்டது வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி, ஆனால் அது அப்படி இருக்க போகிறதில்ல, நீங்களே பார்ப்பீங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே இந்த குட்டி குட்டி ஹேர் கேர் ரொட்டீன், ஸ்கின் கேர் ரொட்டீன் அதெல்லாம் பார்த்தாச்சு. ரொட்டீன்னா பெருசாலாம் எதுவுமே இல்லை. எழுந்த உடனே தலையை வந்துட்டு பின்னல் போட்டிருப்பேன், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு அதை சிக்கி எடுத்து பின்னி வச்சுப்பேன். ஃபேஸுக்கு நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு சீரம் மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சிடுவேன். அவ்வளோதான், நம்ம ரொட்டீன் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரொட்டீன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹேர் பேக்குக்கு தேவையானதை வந்து ஊற வைக்கலாம்னு சொல்லி வந்திருந்தேன். ஸோ 2 பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் வெந்தயமும் 1.5 ஸ்பூன் கருஞ்சீரகம் அண்ட் 1 ஸ்பூன் ரோஸ்மெரி லீவ்ஸு அது 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணி காலையிலே ஊற வச்சாச்சு. ஸோ இது ஊற வச்சதுக்கப்புறம் வீட்டில் இருந்த வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். டீப் க்ளீன்லாம் இல்லை, சும்மா நார்மல், சும்மா டஸ்ட் எல்லாம் மட்டும் தட்டி விட்டுட்டு பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வீடியோவில் கிச்சன் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் வந்து கொஞ்சம் குட்டி தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே குட்டி தான். அதனால் இந்த திங்ஸ் எல்லாமே அங்கங்கே வச்சுருக்கிறது ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இது வச்சதுக்கான மேஜர் ரீசன், இந்த வீட்டுக்கு வரும்போது இவங்க வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டுக்குள்ளே பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய பெண்டிங் வச்சுருந்தாங்க. எதுவுமே முடிக்கவே இல்லை. இந்த எக்ஸாஸ்டர் மாட்டுறது அது இதுன்னு சொல்லி நிறைய ஒர்க்ஸ் இருந்தது கிச்சனுக்குள்ளேயே. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், அவங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்ததை அங்கங்கே அப்படியே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 6 months மேலே போயிடுச்சு. இன்ன வரைக்கும் அவங்க வந்து டச் கூட பண்ணல வீட்டை, எதுவுமே அந்த ஒர்க் எல்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஸோ எங்களுக்குமே அது பழகிருச்சு, அங்கங்கே வச்சதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. அது திரும்ப எடுத்து அவங்க திரும்ப எப்போ வருவாங்கன்னு தெரியல, திரும்ப வந்து ஒர்க் பண்ணுவாங்களா இல்லை அது இப்படியே விட்டுருவாங்களா, இதை எடுத்து திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கும் மனசு இல்லை எங்களுக்கு. அப்படியே இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணியாச்சு. அதனால் ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கங்கே இருக்கிறதுனால இந்த திங்ஸ் எல்லாம், பாத்திரம்லாம் நிறைய இருக்குது வேறு. ஸோ அதெல்லாம் அங்கங்கே இருக்கிறது ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப குட்டி ஷெல்ஃப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல இருக்க ஷெல்ஃப் மட்டும்தான் எங்கள் வச்சுருக்க ஷெல்ஃபே கிச்சனில். அதுவும் இந்த மசாலா டப்பா அது இதுவும் வைக்கிறதுக்கு முடிஞ்சிச்சு. பாத்திரம் வைக்கிறதுக்கு கீழே ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து அதுலேயே எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இப்போ பாத்திரத்தை கம்மி பண்ணலான்னு நினச்சாலும் மனசும் வர மாட்டேங்குது. இந்த பாத்திரம் இதுக்கு தேவைப்படும், அந்த பாத்திரம் அதுக்கு தேவைப்படும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப அப்படியே யூஸ் பண்ணிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு எப்போ விடிவு காலம் வரும்னு தெரியல. நானும் கம்மி பண்ணணும், பாத்திரத்தை கொஞ்சமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு மனசும் வராது. அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போவுமே வந்துட்டு அப்படி தான் நினச்சேன், தேவையில்லாததெல்லாம் வெளியில் எடுத்துடலான்னு. ஆனால் எதையுமே வெளியில் எடுக்கவே இல்லை, எல்லாமே இருந்த இடத்துல அப்படியே வச்சுட்டேன். எடுத்து டஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே திரும்ப வச்சாச்சு. ஸோ இந்த ஆயில் ட்ரே அதெல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு, க்ரீஸியாக இருந்தது. சரி அதெல்லாமே எடுத்து வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு மிச்சதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கங்கே வச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஆக்சுவலி லீவ் போட்டதே வந்து ரெஸ்ட் எடுக்க தான், ஆனால் அதுக்கு சுத்தமாக டைம் இல்லாத மாதிரி ஈவினிங் வரைக்கும் வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாமே வாஷ் பண்ணி, இந்த மசாலா டப்பாஸ் எல்லாம் மட்டும் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டேன். மற்றதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே, பாத்திரத்தெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சாச்சு. மசாலா டப்பாலாம் கொஞ்சம் வெயிலில் பட்டுச்சு அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால வெயிலில் வச்சாச்சு. ஸோ இந்த டேபிள் டாப், இந்த கிச்சன் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன், டீப் க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன். பட்டு அதுக்கு பெருசாக டைமும் இல்லை அண்டு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ஸோ சும்மா லைட்டாக மட்டும் வாஷ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண தான் வந்திருந்தேன். காலையிலே பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டேன், டே ஸ்டார்ட் ஆகிருச்சு சீக்கிரம் அப்படிங்கிறதுனால சரி குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு மட்டும் ஆயில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிச்சன் வேலை முடிச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ண வந்திருந்தேன். ஸோ ஆயில் வைக்கிறது ஒரே மெத்தட் தான், சும்மா வச்சு லைட்டாக அந்த ஸ்கேல்பில் மட்டும் மசாஜ் கொடுக்குறது, அது மட்டும்தான் முக்கியம். ஆயில் சும்மா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்காமல் ஸ்கேல்ப் ஃபுல்லாக படுற மாதிரி ஆயில் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம ஆயில் வைக்கிறது, நான் ஆயில் வைக்கிறது குளிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் வைப்பேன். குளிக்கிறதுக்கு அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடலாம் மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஆயிலெலாம் வச்சு முடிச்சுட்டு சும்மா பின்னி வச்சுக்கிட்டேன், சிக்காகாமல் இருக்கணுங்கிறதுக்காக.
ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு வந்து சாரீ வந்து தேடி தேடி ஒரு சாரீ ஃபைனல் பண்ணி வச்சாச்சு. இந்த சாரியை தேடி எடுக்கிறதே ஒரு பெரிய எந்த சாரீ போடுறதுங்கிறத டிசைட் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் ரெடி பண்ண வந்தாச்சு. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கே குறைஞ்சது 20 to 30 minutes டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அதையும் வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த ஹேர் பேக்குக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற வச்சாலும் அது அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நான் ஊற வைக்கிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அரைக்கும்போது 2 கிளாஸ் சின்ன கிளாஸில் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணேன். அப்போயுமே ரொம்ப திக்காக தான் வந்துச்சு. நான் இதை அரைச்சிட்டு அப்படியே ஜாரில் ஒரு 5 minutes விட்டுட்டேன். இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி அப்படியே பேஸ்ட்டு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி வந்து நான் அரைக்கும் போதே யூஸ் பண்ணேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணுமோ, எந்த அளவுக்கு இதுவாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், ரோஸ்மெரி நான் யூஸ் பண்ணுறது எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். அது இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெந்தயமும் பெருஞ்சீரகமும் மட்டும் அந்த கரிஞ்சீரகமும் மட்டும் போட்டாலே போதும். ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைம் வடிகட்டி எடுத்துகிட்டு திரும்பவும் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ வாட்டி அரைச்சாலும் திரும்ப திரும்ப திக்காகிட்டே தான் இருக்குது இந்த பேக்கு. ஸோ 2 ஸ்பூனுங்கிறது ரொம்ப தாராளம். என்னோடய முடிக்கு ரொம்ப தாராளம். உங்களோட முடிக்கு நீங்கள் 1 ஸ்பூன் லென்த்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா அது குவான்டிட்டி அதிகமாகிட்டே இருக்கும் அரைக்க. இன்னும் அரைச்சி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டிங்க, 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அப்படியே திக்காக ரொம்ப கட்டியாயிரும். ஸோ இது நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அந்த காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டாமல் யூஸ் பண்ணிடாதீங்க. அந்த கரிஞ்சீரகம்லாம் ஒரு மாதிரி அப்படியே மாதிரி ஹார்டாக இருக்கும், தலையில் அப்படியே தங்கிரும். ஸோ இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நான் நிறைய தண்ணி ஊற்றினேன், ஆனாலுமே திக்காக தான் இருக்குது. ஸோ நல்லா பேக் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ தான் ஆயில் வச்சேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த பேக்கில் ஆயில் அப்ளை பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஆயில் வேணால் பேக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் ஆயிலாக இருக்கலாம், கோகோனட் ஆயிலாக இருக்கலாம், கேஸ்டர் ஆயிலாக இருக்கலாம். ஸோ எந்த ஆயில் வேணால் போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பார்ட்டிஷனாக எடுத்து ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஹேர் பேக் நான் யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா பவுல் ஃபுல்லாக தான் பண்ணிடுவேன், ஹேருக்கும் சேர்த்து. ஹேருக்கு கண்டிப்பாக போட்டாகணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்கேல்ப்புக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். பட் அரைக்கிறோம், எக்ஸ்ட்ரா சேர்த்து ஃபுல்லாக ஹேருக்கும் போட்டுடலாமே அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுப்பேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ், நம்ம போட்டிருக்க பேக் வந்து ஃபுல்லாக ஸ்கேல்ப்பை கவர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துட்டு செக்யூர் பண்ணி வச்சிடுறேன். அண்ட் என்னோடய குட்டிக்கும் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அதனால் சும்மா கொஞ்சோண்டு இருந்ததை மட்டும் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutesலேயே வாஷ் பண்ணிட்டேன். அவளுக்கும் ஹீட் உடம்புங்கிறதுனால பெருசாக எதுவும் ஆகாது. எனக்கும் வெந்தயம்லாம் போட்டால் எதுவுமே ஆகாதுங்கிறதுனால நான் ஒரு 1 hour கிட்ட கூட அப்படியே விட்டுருவேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறதுக்கே 1 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வேலைலாம் பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டும் வந்தாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் போகணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே தான் இருக்குது அண்ட் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். ஸோ சிம்பிளாக மட்டும் ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பியாச்சு. குட்டி மேடமை கூட்டிகிட்டு நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். ஸோ போயிட்டு அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ட் ஒரு 1 hour 1.5 hours திரும்ப ரிட்டனும் வந்தாச்சு. எல்லாமே முடிச்சுட்டு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சி படுத்தாச்சு. ஏன்னா காலையிலேருந்து வேலையாக போயிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ வந்த உடனே படுத்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், ரொம்ப லாங்காக போயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், டாட்டா.